நண்பர்களே, இந்த தமிழ்நாட்டு செல்வங்களே, நீங்கள் படிச்சிருக்கிற இளைஞர்களுக்கு எல்லாம் இன்றைக்கி ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ மூலிமா உங்களுடைய வாழ்க்கை மலரணும், வாழ்க்கையில் நிறைய நம்பிக்கை பிஸ்னஸ் செய்யணும். இன்றைக்கி நான் ஒரு புது பிஸ்னஸ் ஐடியா சொல்ல போகிறேன். பிஸ்னஸ் ஐடியா மட்டும் கிடையாது, அதனுடைய சீக்ரெட் ஃபார்முலா சொல்ல போகிறேன். எவ்வளோன்னு சொல்ல மாட்டான். சீக்ரெட் ஃபார்முலா போய் கேட்டு கூட பாருங்கள். ஒரு சோப்பு கம்பெனிலேயோ ஒரு பிராண்டட் கம்பெனிலேயோ ஏங்க உங்கள் ஃபார்முலா கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் ஐயா, இன்றைக்கி முதல்ல நான் அந்த இயேசு கிறிஸ்துக்கு வணக்கம் சொல்லி எல்லா கிறிஸ்துவ நண்பர்களுக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். இன்றைக்கி ஹாப்பி கிறிஸ்மஸ், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் இன்றைக்கி நல்ல நாள். அதனால தான் இந்த பிஸ்னஸை பற்றி இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நண்பர்களே, இளைஞர்களே, வேலை வேலை வேலைன்னு வேலைக்கு போகாதீங்க. வேலையில் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சி அந்த எந்தெந்த கம்பெனியில் நீங்கள் கார் கம்பெனிக்கு எந்த இதில் ஒரு ரயில்வேக்கு போங்க, பேங்க்குக்கு போங்க, கப்பல் துறைக்கு போங்க, எந்த ஐடி கம்பெனிக்கு போங்க. நீங்கள் எங்கே போய் வேலை செய்கிறீங்களோ அவன் ஒரு பிஸ்னஸ் மேனாக தான் இருப்பான். அவனுக்கு நீங்கள் உழைச்சி கொடுத்து உங்களுக்கு ஏதோ 30,000மோ 40,000மோ 1,00,000மோ 50,000மோ கொடுத்து உங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே கஷ்டத்தில் போயிடும். தயவுசெய்து சொல்கிறேன், இன்றைக்கி நான் கொடுக்க போகிற இந்த சீக்ரெட்டில் உங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கலாம், நல்ல அருமையான பிஸ்னஸ் சம்பாதிக்கலாம். ஆனால் குவாலிட்டியாக கொடுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த ஃபார்முலா குவாலிட்டியான ஃபார்முலா, அருமையான ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்ல அருமையான ஒரு டிட்டர்ஜென்ட் லீக்வைட் பண்ணலாம். இன்றைக்கி டிட்டர்ஜென்ட் லீக்வைடை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். டிட்டர்ஜென்ட் லீக்வைடு எப்படி பண்ணுறது, டிட்டர்ஜென்ட் லீக்வைடில் என்னென்ன கலக்கிறது அப்படின்றத நான் 1 2 3 சொல்லிவிட்டு ஆன் பண்ணேன். இன்றைக்கி நாங்கள் உங்களுக்கு சொல்ல போகிறது டிட்டர்ஜென்ட் லீக்வைடு. டிட்டர்ஜென்ட் லீக்வைடு 1 கிலோ டிட்டர்ஜென்ட். இந்த மாதிரி தாய்மார்களே, தங்கைகளே, அக்காக்களே, நீங்கள் வீட்டில் இருந்து உங்கள் சொந்த வீட்டுக்கு தேவையான டிட்டர்ஜென்ட் லீக்வைடு நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் மற்ற பிஸ்னஸ் பண்ணுறவங்க 200 லிட்டர் பேரில் செகர் கெமிக்கல்ஸ் குஜராத் ப்ரைவேட் லிமிடெட், நான் உங்களுக்கு அந்த கோத்ரேஜ் கம்பெனிக்குது, டாட்டா கம்பெனிக்குது, அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட டீலரோட அட்ரஸ் தரேன், டிஸ்ட்ரிபியூட்டரோட அட்ரஸ் தரேன். அந்த அட்ரஸை வாங்கி நீங்கள் கெமிக்கல் வாங்கி பயன்படுத்தலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும், ஆனால் விலை அதிகம். இந்த விலை அதிகமாக வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இப்போ சீப் அண்ட் பெஸ்ட்டாக குவாலிட்டியாகவும் சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்லேயும் உங்களால் கொடுக்க முடியாது. வெளியிலேருந்து வாங்கினது நண்பர்களே, இந்த பிஸ்னஸில் ஆரம்பிக்கணும்னா கொஞ்சமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். சீப் அண்ட் பெஸ்ட்டாக உங்களுடைய இதில் நீங்கள் நினைக்கிற ரேட்டுக்கு விற்க முடியாது. சரி, ஆரம்பிச்சிடறேன். அதிகமாக பேச வேணாம். இன்றைக்கி டிட்டர்ஜென்ட் லிக்விட் எப்படி பண்ணணும், இந்த சீக்ரெட் ஃபார்முலாவை நான் சொல்ல போகிற பேச்சை நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. 1 லிட்டர் டிட்டர்ஜென்ட் லிக்விட்டுக்கு 750 கிராம் 750 கிராம் தண்ணி வாட்டர், 18 கிராம் காஸ்டிக் சோடா. இந்த காஸ்டிக் சோடா என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்லேயே பிளாஸ்டிக் மக்கில் அந்த 18 கிராம் தண்ணி கொஞ்சம் விட்டு லைட்டாக தண்ணி விட்டு அதை தண்ணி ஆக்கிங்க. மெல்ட் ஆகிடும். ஒரு அரை மணி நேரம் வைங்க, ஏன்னா ஹீட் ஆகும். அந்த ஹீட்டு எல்லாம் குறைஞ்ச பின்னாடி அந்த காஸ்டிக் சோடாவை கலக்கணும். அதாவது ஆசிட் சிலரி கலந்த உடனே காஸ்டிக் சோடாவை அந்த வாட்டரில் கலக்கணும். அப்புறம் 150 கிராம் எஸ்எல்எஸ் லிக்விட். எஸ்எல்எஸ் லிக்விட்னா இது நுரை வரும், நிறைய நுரை வரும். இந்த துணிக்கு போட்டால் அது 28% எஸ்எல்எஸ் லிக்விட் போடலாம், இல்லை 70% எஸ்எல்எஸ் பேஸ்ட் போடலாம். பேஸ்ட் கொஞ்சம் விலை அதிகம், லிக்விட் விலை கம்மி. அதாவது ஒரு நான் அது கொட்டேஷன் கொண்டு கம்பெனிலேருந்து கொடுப்பாங்க, அதை பார்த்துங்க. அப்புறம் சிபிஎஸ்எக்ஸ் 1 கிராம் போடணும். சிபிஎஸ்எக்ஸ் 1 கிராம். இது 5வது பாயிண்ட். நான் 5 சொல்லிட்டேங்க. சிபிஎஸ்எக்ஸ் 1 கிராம் போடணும். 6வது ஒரு 10லேருந்து 15 கிராம் உப்பு போடணும். 7வது 10 கிராம் சிட்ரிக் ஆசிட் போடணும். 8வது 1 கிராம் ஆஷியன் ப்ளூ கலர். அந்த டிட்டர்ஜென்ட் லிக்விட் ஒரு ப்ளூ கலர் ஆகிறதுக்காக அந்த 1 கிராம் கலருக்கு சேர்ப்பாங்க. 9வது 1 கிராம் பர்ஃப்யூம். இது ஃபார்முலா நாங்கள் ஏதோ சொல்லிட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. டெல்லி எக்ஸ்-ஆர்மி எஸ் நடராஜன், கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் மல்லப்பேட்டை சொல்கிறேன். டெல்லிக்கு போயிட்டு காஜியாபாத்தில் போய் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தேன். காஜியாபாத் இது டிப்ளமோ சர்டிஃபிகேட். இது டிப்ளமோ சர்டிஃபிகேட் காசு கொடுத்து தான் கற்றுட்டு வந்தேன். காசு இல்லாத யாருமே சொல்லி தர மாட்டேன். இதுக்கு காசு கொடுத்து 3200 ரூபா வாங்கினாங்க. காசு கொடுத்து சாப்பாடு போட்டு காசு கொடுத்து தான் கற்றுட்டு வந்தேன். ப்ராக்டிக்கலாக கற்றுட்டு வந்தேன். அது வச்சு தான் இந்த நோட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு குவாலிட்டி
என்ன டெல்லியில் தமிழ்நாட்டில் சொல்ல மாட்டாங்க, ஃப்ரீயாக யாரும் சொல்ல மாட்டாங்க. சரி வாங்க, அடுத்தவங்களை பற்றி நம்மளுக்கு சொல்ல கிடையாது. இதை மாதிரி பேக் பண்ணலாம் 2 லிட்ரு, இதை மாதிரி 2 லிட்ரு பேக் பண்ணலாம். 2 லிட்ரு இதை மாதிரி பேக் பண்ணலாம். 1 லிட்ரு பேக் பண்ணலாம், 1/2 லிட்ரு பேக் பண்ணலாம். வாப்பா உலர வைப்போம். அடுத்தபடியா எங்களுடைய ப்ராடக்ட்டு நண்பர்களே, இளைஞர்களே, நீங்கள் வேலை இல்லாத இருக்கிறீங்க, தயவு செய்து சொல்கிறேன், இதை பாருங்க, இதை மாதிரி 1 டஜன் 35 ரூபா. 1 டஜன் 35 ரூபா. கிரீன் பேட் ஸ்க்ரப்பர் சாமா விளக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது 1 டஜன் 35 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா நீங்கள் இளைஞர்களாக வாங்கி ஒரு நாளைக்கு 2500லேருந்து 5000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். 1 டஜன் 35 ரூபா. இது வந்து நீங்கள் 2ஆக போட்டு கொடுக்கணும், 2ஆக போட்டு கொடுப்போம், 60 ரூபா ஆகும். சீக்கிரம். இது வந்து கற்பூரத்தில் நிறைய குவாலிட்டி இருக்குது. டேப்லெட் கற்பூரம். இது வந்து ஹேண்ட் கட்டிங் கற்பூரம். 1 ரூபா கற்பூரம். 1/2 கிலோ 400 ரூபா. 1/2 கிலோ 400 ரூபா. இது வந்து டேப்லெட் கற்பூரம். இது வந்து டப்பாவில் போட்டு கொடுக்குங்க. ஒரு டப்பா 35 ரூபா. இது 50 கிராம். இது 700 ரூபா கிலோ. 1 கிலோ 700 ரூபா. இது வந்து 1/4 கிலோ பாக்கெட்டு. இதெல்லாம் 1 ரூபா கற்பூரம். 1 ரூபா கற்பூரம் 1/4 கிலோ 200 ரூபா. 200 ரூபா நீங்கள் 250 விற்கலாம், சேல்ஸ் பண்ணலாம். இதே மாதிரி தான் 1/4 கிலோ பாக்கெட்டு. இது கட்டி கற்பூரம், சுத்தமான கற்பூரம் நண்பர்களே. ஒரு துளி கலக்க மாட்டோம். சப்தகிரி ஆந்திராவிலேருந்து லோடு கணக்கில் வர வச்சு நாங்கள் சேல் பண்ணுறோம். சப்தகிரி கற்பூரம். இதை பாருங்க, இதுதான் எங்களுடைய டேப்லெட் குவாலிட்டி பாருங்கள்.